என் தங்கப்பிள்ளையே, சரியான நேரத்தில் அம்மா உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை ஒரு ஆண் உன்னிடத்தில் வந்து நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கேட்கிறார் என்றால், என் பிள்ளை இல்லையென்று மறுக்காமல் நீ அவருக்கு அதனை கொடுத்து விட வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா என்னிடத்தில் இருந்தால்தானே அதை நான் கொடுக்க முடியும், இல்லாத பட்சத்தில் நான் எப்படி அதனை கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளைத்தான் அவர் கேட்க வருகின்றார். நீ நினைத்தால் இந்த பொருளை நிச்சயமாக மனதார அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் நீ யோசிக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வராகி உன் முன்னால் இந்த இரவில் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கின்ற அனுபவங்கள் போதும் போதும் என்று நீ சொல்கின்ற அளவில்தான் உனக்கு புது புது அனுபவமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் எல்லாம் அம்மாவின் மீது என் பிள்ளைக்கு கோபமே வந்து விடுகின்றது. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும், நீ நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று நம் தாயானவள் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்நோக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதானே இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை என் மீது வருத்தம் கொள்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று சொல்லி புரிய வைக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன் கையை பிடித்திருப்பவர் நல்லவரா கெட்டவரா என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரியானது தானா, நீ செல்கின்ற பாதை சரியானது தானா என்று இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவரை தகுதியில்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவனும் தகுதியானவன் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரும் நம்மை பார்த்து எதுவும் சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி வருந்துவதை விட, இதை சொல்வதற்கு முதலில் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே பெரிதுபடுத்தாமல் உன் வெற்றியை நோக்கிய பயணத்தை கைவிடாமல் நீ முன்னேறிக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பியது எல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, அடுத்தவன் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. யாரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உன் பார்வையில் உனக்கு சரியென்று படுவது அடுத்தவன் பார்வையில் அது தவறாக இருக்கலாம். இதற்கெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து உன் மனதை ஒருபோதும் நீ காயப்படுத்தி கொள்ளாதே. புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்து விடலாம் வாழ்க்கை முழுவதும் என்பது ஒவ்வொருவரினுடைய எண்ணம். அப்படி இல்லாமல் போனாலும் நம்மால் வாழ முடியும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எதையுமே எதிர்கொண்டு விட முடியும். எந்த சூழ்நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு ஒருவர் செயலாற்றுகின்ற அவரினுடைய திறமைதான். திறமை உள்ளவன் வெற்றி பெறுகிறான், திறமையற்றவன் தோல்வி பெறுகிறான் என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திறனோடு செயல்படுகின்றவன் சரியானபடி தனக்குரிய வெற்றியை பெறுகின்ற இடத்தில் இன்னொருவர் பெறுகிறார் என்றால் அடுத்த நிலையில் உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த நிலையில் உன்னுடைய தோல்வியை உன் கையில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ புறப்படு என்ற அர்த்தம். எதையுமே சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும். பணிந்து சென்றால் உன்னுடைய தகுதி தானாக உயரும், துணிந்து நின்றால் உன்னுடைய திறமை தானாகவே உயரும் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. எதையும் சரியாக பார். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக இரு. யார் உன்னிடத்தில் என்ன கேட்டாலும் அதை உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற யோசனைக்குள் வந்துவிடு. நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. நீ ஏமாற்றியது உன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு அன்பை என்பதனை உணர வேண்டும்.
உன் மீது வைத்த நம்பிக்கையை நீ ஏமாற்றி இருக்கிறாய் என்றால் அதைவிட மிகப்பெரிய பாவம் வேறென்ன இருக்க முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, சர்வசாதாரணமாக சில மனிதர்களிடம் பேசுவதை நீ சற்று உற்று நோக்கிப்பார். ஒரு பாம்பு ஒருவரை கடித்து விட்டால் கூட அந்த நேரத்தில் அவருக்கு தைரியத்தை சொல்லி அந்த இடத்தில் அவர்களுக்கு மன வலிமையை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இன்னமும் ஒரு சில மனிதர்களை நன்றாக பார். ஒரு எறும்பு கடித்திருக்கும், அதை கூட இது பாம்பு கடியாக இருக்குமோ என்று சொல்லி அவர்களை அந்த இடத்தில் பதற வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதபடிக்கு அவர்களை தள்ளிவிடுவார்கள். அவர்களே பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்கள் அவர்களை பிழைக்க விட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களும் இங்குதானே இருக்கிறார்கள் என் குழந்தையே. அதனால்தான் உன் அம்மா சொல்கின்றேன், இந்த மனிதர்கள் எல்லோருமே சரியான விஷயங்களை உன் வாழ்க்கையில் அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப செய்வார்கள். ஆனால் எந்த இடத்திலும் உன்னுடைய திறமையை நீ விட்டு விடாதே. இவர்களினுடைய எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் என்றும் உனக்கு நிலையாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவரையிலும் நாம் அடைந்த ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். நீ தொலைத்ததை எல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகியினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறேன், எதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் தைரியமாக இரு என்று நம்பிக்கை கொடுக்கிறேன் என்று நீ யோசித்திருக்கிறாயா? என் பிள்ளையே, எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற சில உண்மைகள் அங்கே ஒளிந்து கிடக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வேண்டியது எல்லாம் அப்படியே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும், மனம் தடுமாறி நிற்கின்ற நேரத்திலும் அந்த இடத்தில் உன்னை காக்க நான் வருகிறேன் அல்லவா? அதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனி எந்த நாளிலும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ நிச்சயமாக மனம் கலங்கி விடாதே. உன்னை தேடி எல்லா ஒரு கஷ்டத்திலும் உனக்கு நல்லதை நடத்த நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும். நாளைய தினம் உன்னிடத்தில் வந்து ஒருவர் என்ன கேட்கப் போகிறார் என்ற பதற்றத்தோடு இருக்கிறாயா? அல்லது அம்மா எதை சொன்னாலும் நமக்கு நல்லதைத்தான் சொல்வாள் என்று புரிந்து கொண்டு கேட்க நினைக்கிறாயா? என் குழந்தையே, நிச்சயமாக நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒருவர் உன்னிடத்தில் கேட்பது யாசகம், தன் வயிற்று பசிக்கான உணவு. என் பிள்ளையே, இதனை நிச்சயமாக நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று மறுக்காமல் என் குழந்தை அவர்கள் விரும்பியதை நீ நிச்சயமாக தர வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, என்னதான் நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்கள் எப்பொழுதுமே நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை என்னவென்று நமக்கு உணர்த்த துடிக்கும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஒரு சில வெற்றிகளை நமக்கு கொடுக்க நினைக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் உனக்கான மன உறுதியையும் உறுதியாக தந்துவிட நினைக்கின்றது. இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் நீ எதையும் தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொல்வது போல யாரேனும் உன்னிடத்தில் வந்து உணவு என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று மறுக்காமல் அவர்களுக்கு அதனை நீ கொடுத்து விடு. எவ்வளவோ பிரச்சனைகள்
உன்னை இந்த வாழ்க்கையில் அழுத்திவிட நினைத்த பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கு மிக பெரியதொரு விடுதலை கிடைக்கப் போகின்றது. உன்னை தேடி இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது. அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது நம் வருங்கால சந்ததிகள் நன்றாக இருப்பார்கள் என்பதனை உனக்கு உணர்த்திவிட்டால், நாம் தேடுகின்ற புண்ணியம் இது என்று நினைத்து நீ செய்துவிட்டால் அது ஒரு புறம். மனிதாபிமானத்தோடு ஒருவருக்கு நீ அதை செய்கிறாய் என்றால் அது இன்னொரு புறம். மிக பெரிய நம்பிக்கையான ஒரு விஷயம், மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயம், எந்த நாளிலும் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இருந்து தரும் பொழுது, நான் இருந்து நடத்தும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் அதை நீ தவிர்த்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நடத்தி கொடுக்க நான் எந்நாளும் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் நீ விரும்பிய அதிசய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கட்டும். நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை பெறக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. நாளைய தினம் நிச்சயமாக யாரேனும் உன்னிடத்தில் கையேந்தி விட்டால் என் பிள்ளை இல்லை என்று மறுக்காதே. உன்னால் முடியும். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு உணவையோ அவர்களுக்கு வேண்டிய உதவியையோ செய்து கொடுக்க உன்னால் முடியும். அந்த திறமையை தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இதுபோன்று உனக்கு ஒரு சோதனை நடக்கிறது என்றால் அந்த இடத்தில்தான் நீ யாரென்று உனக்கே உன்னை புரிய வைக்கும். நம்மாலும் ஒருவருக்கு உணவு கொடுக்க முடிகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு நிறைவாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான், இந்த வாழ்க்கையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை உணர்ந்து நீ சரியான புரிதல்களோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தொடங்கிவிடு. அது போதும். எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களும் கிடைக்கிறதோ அப்பொழுதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக உன் மனது விரும்புகின்ற விஷயங்களை பெற முடியும் என்பதனை நீ நிறைவாக நம்பு. நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வந்த எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நிலை தடுமாறி நின்ற பொழுது கை கொடுத்து தூக்கி உதவிய யாரையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றி உணர்வோடு நடந்து கொண்டாலே நமக்கு மேலும் பல நல்ல விஷயங்களும் நடக்கும். நமக்கு உதவி செய்திடவும் ஒவ்வொருவரும் மனதார நினைப்பார்கள். உன்னை சூழ்ந்து வந்து, உன்னை தொடர்ந்து வந்து, உன் முன்னால் நின்று நான் உனக்கு கொடுப்பது போல இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனி எதுவானாலும் நீ பார்த்து கொள்வாய் என்பது தெய்வத்திற்கே மிக பெரிய நம்பிக்கையாகிவிடும். இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பது தெய்வத்திற்கு உன் மீது கொண்ட மிக பெரிய அன்பாக மாறிவிடும் என்பதனை மறக்காதே. சர்வ நிச்சயமான உண்மைகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தருகின்றேன். எதையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இந்த வாழ்க்கையும் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி பெரிதாக வாழ்க்கையில் எதற்கும் ஆசைப்படாத என் குழந்தை, தான் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக புரிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னால் ஒருவருக்கு உணவு கொடுக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்.
நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல பதிலும் தீர்வும் இனி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதை கடந்து வாழ்கிறோம் என்ப வாழ்க்கை இனியும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லது நடந்தே தீரும். அம்மாவின் அன்போடும் அருளோடும் நீ விரும்பியது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறியே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.